மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, அசோக் செல்வன், திரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தக் லைஃப். மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ள தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் மொழிகளில் ஜூன் 5ஆம் தேதி இப்படம் வெளியாக உள்ளது. தற்போது இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கவனத்தை பெற்றுள்ளது. தாதாவாக கமலஹாசன், குட்டி தாதாவாக சிம்பு இருவரும் தங்களுக்கே உரிய உடல் மொழிகளுடன் பிணைப்புடன் ஆரம்பித்து எதிர் துருவங்களாக உருவெடுப்பதாக திரைக்கதை நகர்வதை ட்ரெய்லர் காட்சிகள் உறுதி செய்கின்றன. கமல்ஹாசனின் கெட்டப்புகளும் வசன உச்சரிப்புகளும் தனித்து கவனம் ஈர்க்க, மற்றொரு பக்கம் சிம்புவின் ஆக்ஷனில் அனல் பறக்கிறது. நறுக்கென தெரிக்கும் வசனங்களுக்கு இடையே ஆக்ஷன் காட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. இடையிடையே வரும் ரொமான்ஸ் காட்சிகளும் துணை கதாபாத்திரங்களின் பிரசன்ஸும் தான் இது மணிரத்னத்தின் படம் என்பதை நினைவு கூறுகின்றன. அதேபோல் ரகுமானின் இசையும் கச்சிதமாக அழுத்தத்தை கூட்ட துணை புரிகிறது. மணிரத்னம் படங்களுக்கே உரிய நிதானமும் அழுத்தமும் இருக்குமோ, மிஸ் ஆகுமோ என்பதை வெள்ளித்திரையில் தான் காண வேண்டும். நாயகன் பாணியில் இல்லாமல் சமகால ஆக்ஷன் பட பாணியில் ஒட்டுமொத்த படமும் இருக்கக்கூடும் என்பதையே தக் லைஃப் ட்ரெய்லர் உணர்த்துகிறது. குறிப்பாக இளம் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய வகையிலேயே ஆக்ஷன் பேக்கேஜாக ட்ரெய்லர் கட்டமைந்துள்ளது. தற்போது வெளியாகியிருக்கும் தக் லைஃப் படத்தின் ட்ரெய்லர் பல மில்லியன் பார்வைகளை பெற்று ரசிகர்களை ஈர்த்து வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். நிச்சயம் இப்படம் கமல்ஹாசன் மற்றும் சிம்புவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்பளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.